சுகம் சித்த மருத்துவ மையம், பாவூர் சத்திரம், தென்காசி மாவட்டம். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய மருத்துவமனைக்கு வர்ற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல்லாம் நாங்கள் அவதிப்படுறோம். மலச்சிக்கலை போக்குறதுக்கு எளிமையாக ஒரு வீட்டு முறை வைத்தியம் சொல்லுங்கள். அதாவது குடல்களில் தேங்கக்கூடிய கழிவுகள் நல்லா எனக்கு வெளியேறணும், நான் ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிற பதிவை கேட்டதுனால இந்த வீடியோ தொகுப்பை வெளியிட்டுறோம். அதாவது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் என்பது அவருடைய குடல்கள், சிறுநீரகம் நன்கு வெளியேறினாலே போதும், அவர் முழு ஆரோக்கியமாக இருக்காருன்னு அர்த்தம். உடலில் பார்த்திங்கன்னா கழிவுகள் தேங்கிச்சுன்னா நோய்கள் உண்டாயிரும். எந்த மாதிரி கழிவுகள் தேர்ந்தோ அதற்கேற்றாற் போல நோய்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இதுதான் அடிப்படை நோய் உருவாவதற்கான அடிப்படை விதிமுறை ஆகும். அப்போ முதல்ல பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, குடலை கழுவி உயிரை வளன்னு சொல்லுவாங்க. அப்போ குடல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா நம்ம குடலில் பார்த்திங்கன்னா நிறைய பாக்டீரியாஸ், அது மூலமாக நிறைய புஞ்சைகள்லாம் இருக்குது. இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவை ஜீரண மண்டலத்திலிருந்து ஜீரணித்து அதை பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா சிதைத்து இதனோட பண்புகளை வெளிக்கொடுக்கிறது தான் அந்த பாக்டீரியோட வேலை. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல பாக்டீரியா இருக்கும் பொழுது உடலில் எந்த விதமான சிதமும் ஏற்படாது. நல்ல பாக்டீரியா இல்லாத பட்சத்தில் நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா கழிவுகள் தேங்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த பாக்டீரியா நமக்கு நல்லாவும் இருக்கணும், அதே போல் குடலும் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, 2 வகையாக நம்ம பயன்படுத்துனாங்க. அதாவது நில ஆவார சூரணம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திரிபலா சூரணம். நில ஆவார சூரணத்தை காலையில் எடுப்பாங்க, திரிபலா சூரணத்தை இரவில் எடுப்பாங்க. சிலர் பார்த்திங்கன்னா குடல் புண்கள் உள்ளவங்க, அல்சர்னால் பாதிக்கப்படுறவங்க, அவங்க பார்த்திங்கன்னா காலையிலையும் மாலையில் 2 வேளையுமே எடுப்பாங்க. அப்போ நமக்கு எந்த நேரம் சரியாகுதோ அந்த நேரம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்குற சூரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிலவாகரை சூரணம். நிலாவர சூரணம் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த நிலாவர சூரணம் கூட வாய் விலங்கும், சுக்கு, திப்பிலி இதுக்கு சம அளவு எடுத்துக்கணும். இப்போ சுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா, இப்போ நிலாவர சூரணம் 100 கிராம் எடுத்திங்கன்னா சுக்கு ஒரு 10 கிராம் அளவு போதுமானது, மிளகும் ஒரு 10 கிராம் அளவுக்கு போதுமானது. அதே போல் பார்த்திங்கன்னா வாய் விலங்கம் அதே சம அளவு எடுத்துக்கலாம். இதை பவுடர் பண்ணி தினமும் காலையில் வெறுவயத்தை சாப்பிட்டீங்கன்னா குடலில் உள்ள புழுக்கள், அதாவது நமக்கு தேவையில்லாத புழுக்கள், புஞ்சைகள் அந்த மாதிரி எது இருந்தாலும் அது படிப்படியாக மலத்தின் மூலமாக வெளியேறதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்குடலில், சிறுகுடலில் பார்த்திங்கன்னா இரைப்பை மண்டலத்திலேருந்து இரைப்பையிலேருந்து வரக்கூடிய ஜீரணமான உணவுகள் எல்லாமே தேங்கி இருக்கும். அந்த தேங்கி இருக்கக்கூடிய அந்த குடலை சுத்தப்படுத்தும் பொழுது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இரவில் பார்த்திங்கன்னா திரிபலா சூரணம் சொல்லுவாங்க. இது எதனால் ஆனதுன்னு கேட்டிங்கன்னா, நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் 3ம் சம அளவில் எடுத்துகிட்டு, கடுக்காய் தோல் நீக்கி எடுத்துக்கணும், நெல்லிக்காய் உள்ளருக்கு விதையை கலந்து எடுத்துக்கணும். அதுபோல் தாண்டிக்காய் நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கலாம். இதை பயன்படுத்தும் பொழுது நல்லா சூரணித்து இதை நீங்கள் இரவில் தூங்க போகும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய குடல் சரியாகும். அதே போல் திரிபலா சூரணத்தை பயன்படுத்தும் போது நல்ல ஜீரணமும் ஆகும். சிறுகுடல், பெருங்குடலில் உள்ள எல்லா வகையான நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் நல்லா வளரும், தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் எல்லாமே அழிந்து போகும். அதே போல் மலமும் சீரான இயக்கத்தில் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா திரிபலா சூரணம் சாப்பிட்டும் சரியில்லாதவங்க காலையில் நிலவர சூரணத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் பார்த்திங்கன்னா ஓரிரு நாள்களில் படிப்படியாக குணமாகிறத பார்க்க முடியும். அதேபோல் சிறுநீர் மண்டலமும் இயக்கத்துக்கு நல்லா வர்றதை நம்ம கண்கூட பார்க்க முடியும். அதேபோல் உடலில் பார்த்திங்கன்னா வேறு வர்ற மாதிரி காலையில் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கண்டிப்பாக நம்ம அவசியம் ஜாக்கிங், வாக்கிங் அந்த மாதிரி போகணும். இந்த மாதிரி பயிற்சிகளை நம்ம கடைபிடிச்சு வரணும். அதே போல் நேரத்துக்கு ஏற்றார் போல் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். தண்ணீர் கட்டாயமாக நல்லா எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நம்ம தண்ணீர் கட்டாயம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உடலுடைய இயக்கங்கள் எல்லாமே சமநிலைக்கு வரும். அதனால் அடிப்படையாக என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் நிலாவாரம் எடுத்துக்கலாம், இரவில் திரிபலா எடுத்துக்கலாம், ஊட தண்ணீர் நிறையா குடிச்சிட்டு வந்தோம்னாலே போதும், நம்மளுடைய மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி அடையலாம். நன்றி.